அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது இல்லத்திற்கும் எனது சொற்பொழிவு மேடைக்கும் இடைப்பட்ட பகுதியானது சொர்க்கப் பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். இதை அப்துல்லாஹ் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1195, அத்தியாயம் 20, மக்கா மற்றும் மதீனாவின் புனித பள்ளிவாசல்களில் தொழுவதன் சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது இல்லத்திற்கும் எனது சொற்பொழிவு மேடைக்கும் இடைப்பட்ட பகுதியானது சொர்க்கப் பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். எனது சொற்பொழிவு மேடை எனது ஹவுலுல் கௌசர் தடாகத்தின் மீது அமைந்துள்ளது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1196, அத்தியாயம் 20, மக்கா மற்றும் மதீனாவின் புனித பள்ளிவாசல்களில் தொழுவதன் சிறப்பு.